பதிகங்கள் பாடி பாடி கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், இன்னும் எத்தனையோ மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் எழுதி அனுதினமும் அகலாது அணுகாது முருகப்பெருமானை பற்றியே சிந்திக்கிறார். இப்ப நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நால்வரை பார்த்தோம். காலம் கருதி மிக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக அருணகிரியாரை பார்த்தோம். நால்வர் இந்த பக்கம், அருணகிரியார் இந்த பக்கம், இருவரும் சமம் என்கிறோம். எப்படி சமம்? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. பழம் இருக்கு இல்லையா, இந்த பழம் எப்படிப்பட்டது அப்படின்னா மிக சிக்கலான சத்துக்களை தன்னுள்ளே ஒரு சிக்கலான அமைப்பாக பொதிந்து வைத்திருக்கும். எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் பழத்துக்குள்ள இருக்கு. ஆனா எப்படி இருக்கு அப்படின்னா சிக்கலான மூலக்கூறுகளாக மிகப்பெரிய சத்துக்களை தன்னுள்ளே பொதிந்து வைத்திருக்கு. இந்த சாறு இருக்கு இல்லையா, இந்த சாறு எப்படிப்பட்டது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை மட்டும் பிரித்து எடுத்து எளிமையாக உள்ளே அனுபானம் போல உள்ளே கொடுக்கக்கூடியதான் இந்த சாறு. அப்போ சிவபெருமான் சைவ பழம், சிவபெருமான் ஞான பழம். சிவபெருமானுக்கு முன்வினை கிடையாது, அவனுக்கு ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது. முன்னை பழம்பொருளுக்கும் முன்னையவன் அவன். இது ரொம்ப அதர பழசு, நம்மாலு ரொம்ப பழசு அவரு. இந்த உலகத்துக்கு முன்னைக்கும் முன்னையவன். அப்ப சிவபெருமானுக்கு ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது. இந்த பக்கம் சாருக்கு வருவோம். முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர்? அவருக்கும் ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. இதை நான் சொல்லல, குருநாதர் அருணகிரியார் சொல்லியிருக்கார். ஆதியும் அந்தமும் அற்றவன். அப்போ அப்பனுக்கும் ஆதியும் அந்தமும் கிடையாது, அவன் மகன் சுப்பனுக்கும் ஆதியும் அந்தமும் கிடையாது. இவன் பழம், இவன் சாறு. ஆக இந்த இரண்டுமே சொல்ல வந்தது ஒன்றே ஒன்றுதான். திருப்புகழும் தேவாரமும் திருவாசகமும் நீங்கள் படித்துக் கொண்டே இருந்தீர்களானால் பிறவி பெருங்கடலை நீங்கள் ரொம்ப மிக எளிதாக கடக்கலாம். அப்படி பிறவி பெருங்கடலை நீங்கள் கடக்க உங்களுக்கு இரண்டு விதமான துடுப்புகள் தான் இருக்கு. ஒரு பக்கம் சமய குறவர்களை பற்றி கொள்ளுங்கள், அவர்களுடைய தேவாரமும் திருவாசகம். இன்னொரு கையில நீங்க அருணகிரியாரை பற்றி கொள்ளுங்கள், அதில் திருப்புகள் இருக்கு. இது இரண்டும் நீங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டு எந்நேரமும் நீங்கள் முருகப்பெருமானையும் சிவத்தையும், அதனாலதான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்னு சொன்ன அப்பாவுக்கு தெரியாதா? அது சிக்கல். அதுக்கு வேகமா எதையும் புரிஞ்சுக்க தெரியாது. அதை இலகுவாக்கி அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் தான் முருகப்பெருமான். ஆக அப்பனையும் சுப்பனையும் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த பிறவிதான் நம்மளுடைய கடைசி பிறவியாக இருக்கும். செம்மையே ஆய சிவபதத்தை நாம் எய்துவோம். நிச்சயமாக நம்முடைய வரகுணேஸ்வரர் நம் எல்லோருக்கும் நல்ல பதத்தை வழங்குவார். நாம் நீடூடி வாழ்வோம். எம்பெருமான் காளீஸ்வரனின் துணை நம் எல்லோரிடம் உள்ளத்தில்